இது வந்து ஒரு 63 சிசி பவர் வீடரு. இந்த மிஷினரியில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கழட்டி ஆயில் கொடுக்க வேண்டியது வரும், க்ரீஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஆயிலர் க்ரீஸ், அதாவது ஒரு லூப்ரிகண்ட் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா டாப்அப் பண்ணிக்கோங்க. எதுலேயுமே ஹெவி ஒரு கல்லுத்தை சார்ந்த இடத்துல இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணாதீங்க. கல் பட்டுச்சுன்னா இந்த பிளேடு உடஞ்சி போயிடும், கியர் பாக்ஸும் உடையிருக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கியர் பாக்ஸ் எல்லாம் ஒன்ஸ் உடஞ்சதுன்னா கண்டிப்பாக மாற்றுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அந்த கியர் பாக்ஸை என்ஜினையும் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பார்ட் வரும், அலுமினியம் கேஸிங். இந்த கேஸிங் போச்சுனாலும் மாற்றுறது ரொம்ப சிரமம், அதுவும் பார்த்துக்குங்க. சேம் அதே மாதிரி இந்த மாதிரி மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கையில ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டஸ்ட் அடிச்சிருக்கும் மேலே. அப்படி டஸ்ட் அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக கார்பரேட்டர் ப்ராப்ளம் ஜாஸ்தி வைக்கும். டேங்க்குள்ளேயும் மண் ஜாஸ்தியாக போகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த டேங்க்குள்ளே எவ்வளோ தூசி இருக்குன்னு நல்லா பாருங்கள். இது அப்போதைக்கு அப்போவே டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் நம்ம ஊற்றணும். ஒவ்வொரு தடவை பெட்ரோல் ஊற்றிலையும் சுற்றியும் வந்து டஸ்ட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் இந்த மாதிரி மிஷினரிஸ். இது வந்து ஒரு 63 சிசி மினி வீடரு. சேம் அதே மாதிரி டஸ்ட்டு வந்து இந்த ஆக்சிலேட்டர் கேபிள்லையும் அடைக்கலாம், இந்த ஆக்சிலேட்டருக்குள்ளேயும் அடைக்கலாம். ஸோ அதனால் இந்த மூமெண்ட் வந்து பாதிக்கப்படும். இப்போ நம்ம மூமெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஆக்சிலேட்டர் கொடுத்தா இந்த மூமெண்ட் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனாலையும் என்ஜின் வந்து ஸ்டாப்பே ஆகாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்த மிஷினரியை நம்ம புல் பண்ணையிலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே ஃபோர்ஸில் டப்புன்னு இழுத்தா மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரொம்ப வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுக்கணும் இழுக்கிறதுக்கு, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம விட்டு விட்டு இப்படியெல்லாம் இழுத்தோம் அப்படின்னா இந்த பார்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஷின் ஸ்டார்ட்டுமே ஆகாது. ஏன்னா இதில் போதுமான கரண்ட் உள்ளே போகணுன்னாலே ஸ்பார்க் ப்ளக்கில் அது இக்னிஷன் காயிலேருந்து ஸ்பார்க் ப்ளக் போதுமான கரண்ட் போகணுன்னாலே நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸை இழக்க வேண்டியது வரும். அப்போ தான் இந்த மிஷினே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப 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 கம்பல்சரி. இந்த ஏர் ஃபில்டரில் டஸ்ட் உள்ள ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு தடவை ஒர்க் முடித்தாலும் 10 நிமிஷம் நீங்கள் ரன் பண்ணால் கூட கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏர் இன்டேக் இது தான். இந்த மாதிரி சாட்சி வச்சுக்கிற என்ஜின்லாம் சடனாக அப்படியே கார்பரேட்டர் வழியே போய் சிலிண்டர் பிஸ்டனுக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இதை பற்றி ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மெயின்டெனன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் வீடியோவாக டீட்டெயில்டாக